கேரளாவில் தாயின் மறைவுக்கு பெற்ற பிள்ளைகள் வராத நிலையில் மாவட்ட நிர்வாகமே இறுதிச் சடங்குகளை நடத்திய சம்பவம் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்துள்ளது. குமுளியைச் சேர்ந்தவர் 77 வயதான மூதாட்டி அன்னக்குட்டி. இவருக்கு 55 வயதில் ஷாஜி என்ற மகனும் 52 வயதில் ஷிஜி என்ற மகளும் உள்ளனர். மகன் மகள் இருவரும் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு தாய் அன்னக்குட்டியை வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளனர். கல்மணம் கொண்ட பிள்ளைகளின் செயலால் ஆதரவற்று வாழ்ந்து வந்த மூதாட்டி அன்னக்குட்டி உடல்நலக்குறைவால் சாலையில் கிடந்துள்ளார். அப்போது ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் மூதாட்டியை மீட்டு கோட்டயம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அன்னக்குட்டியின் நிலை குறித்து அவரது மகன் ஷாஜிக்கு காவல் உதவி ஆய்வாளர் மணி தகவல் கொடுத்துள்ளார். ஆனாலும் மருத்துவமனையில் இருந்த தாயை பார்க்க செல்லாத மகன் அவரின் மருத்துவ செலவை கூட ஏற்க மறுத்துவிட்டார். இதனிடையே சிகிச்சை பலனின்றி மூதாட்டி அன்னக்குட்டி உயிரிழந்தார். தாய் இறந்தது குறித்து அவரது மகன் மகளுக்கு தகவல் அளித்தும் அவரது உடலை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை. பெற்ற பிள்ளைகளின் மனம் இறங்காத நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் மணி மனமுவந்து மூதாட்டியின் உடலை தானே அடக்கம் செய்ய முடிவெடுத்தார். மூதாட்டி உடலை குமுளி கொண்டு சென்ற நிலையில் அவரது உடலுக்கு பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ், துணை ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளும் மூதாட்டியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். காவல் உதவி ஆய்வாளர் மணி சொந்த தாயை போல நினைத்து மூதாட்டியின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்தது நெகிழ வைப்பதாக இருந்தது. இதனிடையே தாயை துரத்திவிட்ட மகன் மகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாயை விரட்டியடித்த மகன் குமுளி ஊராட்சி நிர்வாகத்திலும் மகள் கூட்டுறவு வங்கியிலும் பணியில் உள்ள நிலையில் இருவரையும் பணி நீக்கம் செய்ய மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மூதாட்டியின் பெற்ற பிள்ளைகள் ஈவிரக்கமற்று செயல்பட்டதாக கூறுகிறார் மூதாட்டிக்கு இறுதிச் சடங்கு செய்த உதவி காவல் ஆய்வாளர் மணி. ஆதரவற்ற மூதாட்டியை மாவட்ட நிர்வாகமே முன்னின்று அடக்கம் செய்தது மனிதநேயம் மரித்து போகவில்லை என்பதையே காட்டுகிறது. இருப்பினும் முதுமை கொடியது என்றால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதுமை அதைவிட கொடியது என்பதற்கு அன்னக்குட்டியின் சம்பவமே சாட்சியாக உள்ளது.